வணக்கம். நான் கிருஷ்ணராஜ். ரசிகனின் ரசனை அப்படிங்கிற இந்த சேனல் இதனுடைய 2வது காணொளி. ஒரு சின்ன கவிதை, ஒரு அனானிமஸான ஒரு கவிதை. யார் எழுதுனாங்கன்னுலாம் தெரியல. ஆனால் பார்த்தா எல்லா சூழ்நிலைகளுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு கவிதையாக இருக்குது. அதை பற்றி தான் ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ. அதாவது, சாவிக்கு என்ன கவலை இருக்க போகிறது, உடைவது பூட்டு தானே. இப்போ சாவி இருக்குது, பூட்டு இருக்குது. சாவியை போட்டு பூட்டை திறக்கிறோம். சாவி தொலைஞ்சு போச்சுன்னா, ஸ்பேர் கீயும் இல்லை, சாவி தொலைஞ்சு போச்சுன்னா, சாவியை தேடியும் கிடைக்கல அப்படின்னா அது இட் வில் பி லெஃப்ட் ஓவர். அது அவ்வளோதான். ஆனால் பூட்டை எப்படியாவது திறந்தால் ஆகணும். அப்போது அடிப்படுறது, உடைப்படுறது பூட்டு தான். இதை நீங்கள் எந்த சூழ்நிலைக்கு வேணாலும் பொருத்தி பார்க்கலாம். அதாவது ஒரு காதலன் காதலிங்கிற சூழ்நிலைக்கு பொருத்தி பார்க்கலாம். ஒரு காதலன் தப்பு பண்ணிட்டா, இல்லை துரோகம் பண்ணிட்டா காதலிக்கு தான் கஷ்டம். இல்லை ஒரு காதலி உண்மையாக இல்லைன்னா காதலனுக்கு தான் கஷ்டம். அதுக்கு பொருத்தி பார்க்கலாம். ஒரு தாய் ஒரு பிள்ளை அன்பு கொடுக்கறதுல அம்மா மாதிரி இந்த உலகத்தில் யாராலையும் கொடுக்க முடியாது. சொல்லுவாங்க அது இதுன்னு, பட் அம்மா அளவுக்கு யாராலையும், எல்லாருக்குமே இதை நான் சொல்கிறேன். ஸோ அப்போது தாய் உள்ளம் அப்படிங்கிறது குழந்தைக்கு தெரியலை, தாயினுடைய அருமை புரியலை. மோஸ்ட்லி இப்போ நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எங்கள் அம்மா உயிரோடு இருந்தப்போ நான் பெருசாக அவங்கள அன்பாக இருந்திருக்கிறேன், பட் நிறைய இடங்களில் ஹர்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அவங்க இல்லாதப்போ தான் அவங்களுடைய அருமை எனக்கு தெரியுது. ஸோ அந்த மாதிரி கஷ்டப்பட போகிறது என்னமோ பூட்டு தான், சாவி கிடையாது. தப்பு சாவி செஞ்சது, சாவியோட தப்பு. ஆனால் அடி வாங்குறது, உடைப்படுறது, பிரேக் டவுன் ஆகிறது பூட்டு தான் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு விஷயம். இதை நான் சொன்ன மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் விஷயங்களுக்கும் இதை எடுத்துகிட்டு போகலாம். ஒரு கல்வியை கொடுக்குறாரு கஷ்டப்பட்டு. ஒரு அப்பா உழைச்சி தன் உசுரையே கொடுத்து குழந்தைங்களை படிக்க வைக்கிறாரு. ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு அதனுடைய அருமை தெரியல, அதை பெருசாக மதிக்கலை, மற்ற விஷயங்களில் நாட்டம் செலுத்துகிறாங்க அப்படின்னா அந்த கடனை திரும்ப செலுத்துறது ஒரு அப்பாவினுடைய பொறுப்பாக தான் அது அங்கே இருக்குது. இது இப்படியே தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த குழந்தைங்க வளர்ந்து அடுத்தடுத்த நிலைகள் வயசுக்கு வரும்போது மாறலாம். பட் இந்த கவிதை என்றது வெறும் ஒரு காதலுக்கு மட்டுமான ஒரு கவிதையாக எனக்கு படலை. அதனால் நான் இங்கே சொன்னேன். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட்டில் கொடுங்க. இந்த சேனலில் தொடர்ந்து சாங்ஸ், இந்த மாதிரி பெக்யூலியரான நம்ம ரசனையை தூண்டக்கூடிய விஷயங்கள் புதுசாக நம்ம இதை இங்கே ஷேர் பண்ணால் நிறைய பேர் ரசிப்பாங்க, நிறைய பேருக்கு சென்றடையும், நிறைய பேரோட கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற விஷயங்களில் தான் நான் இங்கே கொடுக்குறேன். நம்ம எல்லாருமே லைஃப்பில் பல போராட்டங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். பல வகையில் எல்லாருக்கும் அவங்கவுங்க வாழ்க்கையினுடைய போராட்டம் அவங்கவுங்களுக்கு தான் புரியும். செய்யக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள், செய்யக்கூடிய கெட்ட விஷயங்கள், துரோகங்கள், இது எல்லாத்துக்குமே இந்த கவிதை பொருந்தும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சாவிக்கு என்ன கவலை இருக்க போகிறது, உடையப்பட போவது பூட்டு தான். நன்றி. இன்னொரு புதிய ரசனையை தூண்டும் காணொலியில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சுழட்டும். நம்பிக்கையாக இருங்கள், நம்பிக்கையானவர்களாக இருங்கள். நன்றி.